திராட்சையை வச்சு இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோ பன்னீர் திராட்சை எடுத்திருக்கேங்க. திராட்சையை நல்லா சுத்தமாக கழுவி தண்ணி வடித்து எடுத்திருக்கேன். அதில் இருக்கக்கூடிய காம்பு எல்லாத்தையுமே நம்ம நீக்கியாச்சு. அதில் கெட்டு போன திராட்சைகள் இருக்கும், அது எல்லாத்தையுமே நீக்கிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை அலசிட்டு தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க. உள்ளே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி இப்போ நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அலசி சுத்தப்படுத்தி வச்ச திராட்சையை இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் பன்னீர் திராட்சை தான் பயன்படுத்தணும்னு இல்லைங்க, கருப்பு திராட்சை கூட பயன்படுத்தலாம். இல்லை இன்னொன்று பச்சை கலரில் ஒன்று இருக்கும் விதை இல்லாமல், அந்த திராட்சை கூட பயன்படுத்தலாம். எது பிடிக்குமோ அந்த திராட்சையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். திராட்சை பழம் எல்லாத்தையும் நான் இட்லி தட்டில் வச்சுட்டேங்க. இப்போ மூடி போட்டு விட்டுறேன். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். திராட்சையெல்லாம் நல்லாவே வெந்திருக்குது. இதை வேக வச்சு தான் செய்யணுமா, அப்படியே செய்யக்கூடாதான் நீங்கள் கேட்பீங்க. வேக வச்சு செய்யும்பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுடலாம். வேக வச்ச திராட்சை இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்ச திராட்சையை நம்ம வடிகட்டிக்கலாம். நான் வடிகட்டி கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம வடிகட்டி விட்டுக்கலாம். சரியாக அரைப்படாமல் இருந்தால் மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட்டு மறுபடியும் கூட வடிகட்டிக்கலாம். இதில் விதைகள் இருக்கிறதுனால நம்ம வடிகட்டிட்டு தான் சேர்க்கணும். நான் 2 தடவை அரைச்சிட்டு வடிகட்டிட்டேங்க. இந்த விதைகள் எல்லாமே இதில் தங்கிடுச்சு பாருங்கள். இது நமக்கு தேவையில்லை. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் 250 கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. அதே கப்பில் 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்கணும். சர்க்கரை இப்போ நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நாம் ரெடி பண்ணி வச்ச இந்த கிரேப் ஜூஸ் அதை நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த கிரேப் ஜூஸ் சேர்த்துட்டு சர்க்கரையோடு நல்லா கலந்து ஒன்றா அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கணும். திராட்சை சாறு சேர்த்துட்டு பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. சர்க்கரையும் நம்ம ஏற்கனவே கரைய வச்சுட்டோம். இப்போ திராட்சை சாரும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நமக்கு கொதிக்கணும். நல்லா ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும், அந்த அளவுக்கு நாம் கொதிக்க விடணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷமாக ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டுருக்குறேங்க. இப்போ நல்லா திக்காயிட்டு வருது பாருங்கள். நல்லா ஒரு பிசுபிசுப்பு தன்மையும் வருது. நம்ம கருப்பு திராட்சை சேர்த்துருந்தா இன்னும் கலர் நல்லாவே வந்திருக்கும். நம்ம பன்னீர் திராட்சை சேர்த்ததுனால இந்த அளவுக்கு தான் கலர் வரும். இப்போ இதில் நான் சேர்க்கறதுக்காக கிரேப் எசன்ஸ் வச்சுருக்கேன். அதை தான் சேர்க்க போகிறேன். அதை சேர்க்கும் பொழுது நமக்கு கலரும் கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த எசன்ஸ் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏலக்காய் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சுகரை கேரமல் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்து விட்டாலும் கலர் வரும். இப்போ பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்குறேன். நமக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே கலர் நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். திராட்சையில் லேசான ஒரு புளிப்பு சுவை இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்கும் பொழுது இன்னும் நல்ல ஒரு சுவை கிடைக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குதுன்னு. இந்த மாதிரி நல்லா திக்காக வரணும். இன்னும் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா திக்காயிட்டு வரும். அதே மாதிரி நீங்கள் கிரேப் ஜூஸை சேர்த்து நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இனிப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன், நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், இல்லைனா கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே உங்கள் விருப்பம் தான். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்குறேன். புளிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும், அதுக்காக தான். எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலரிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கலந்துட்டுருக்கக்கூடாது. இப்போ இதை இறக்கிட்டு நல்லா ஆற விட்டுடணும். நாம் ரெடி பண்ண கிரேப் சிரப்பை நான் பாட்டிலுக்கு மாற்றிட்டேங்க. இது மாதிரி கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நம்ம கலந்து குடிக்கலாம். நான் உங்களுக்கு இப்போ கலந்து காட்டுறேன். நான் கண்ணாடி கிளாஸ் எடுத்துருக்கேங்க, ஜூஸ் கிளாஸ். இப்போ ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். இப்போ நாம் ரெடி பண்ண சர்பத் அதே இதில் ஊற்றிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதில் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க, இதை மட்டும் சேர்த்தாலே போதும். எல்லாமே இனிப்பு டேஸ்ட்டு எல்லாமே இதில் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சப்ஜா சீடு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அந்த சப்ஜா சீடையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது உங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம், இது ஆப்ஷனல் தான். ஆனால் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ இந்த கிளாஸில் ஃபுல்லாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஸ்பூன் வச்சு லைட்டாக கலந்து விட்டுடுங்க. இல்லைன்னா அந்த சர்பத்து பார்த்திங்கன்னா அடியில் தங்கியிருக்கும். ஏன்னா திக்காக இருக்கிறதுனால நமக்கு அடியில் தங்கியிருக்கும்.
அவ்வளவுதான், சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான நம்ம கிரேப் சர்பத் ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம கடையில் போயிட்டு வாங்கினா அதிக விலை கொடுத்து நம்ம வாங்க வேண்டியிருக்கோம். ஒரு 1/2 கிலோ திராட்சை வாங்கிட்டாலே போதும். வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையை சேர்த்து நம்ம இந்த சிரப்பை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய சிரப் தாங்க இது. இந்த சர்பத் இருந்தால் போதும், தண்ணியை கலந்துட்டு கொஞ்சமாக ஐஸ் கியூப் போட்டு நம்ம கலந்து கொடுத்தா குழந்தைங்க போட்டி போட்டுட்டு குடிப்பாங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நான் கலந்துட்டேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஜூஸு அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த கலர்லேருந்து டேஸ்ட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே டேஸ்ட் பார்த்துட்டேன், இப்போ உங்களுக்காக நான் குடிச்சு காட்டுறேன். சூப்பராக இருக்குங்க. ஐஸ் போட்டிருக்கனால என்னால் சட்டுன்னு பேச முடியல. நல்லா சில்லுன்னு ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. இந்த சப்ஜா சீடோட இன்னும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் அருமையாக அட்டகாசமாக இருக்குது. கொளுத்துற வெயிலுக்கு சப்ஜா சீட் சேர்க்கறது ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு ஒத்துக்கிட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா சேர்க்காமலே நீங்கள் குடிக்கலாம். அருமையான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். Bye bye.